சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். திரு செல்வ பெருந்தகை, தமிழக மக்கள் இரட்டை இன்ஜின் சர்க்காருக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு பிரதமர் சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க? கர்நாடகால இந்த பிரச்சாரம் தான் வச்சாங்க, இரட்டை இன்ஜின் சர்க்கார்னாங்க. மக்கள் அந்த இரட்டை இன்ஜின் சர்க்காரை தோல்வியடைய வச்சாங்க. தெலுங்கானால சொன்னாங்க இதே டைலாக, இரட்டை இன்ஜின் சர்க்கார்னு, அங்கேயும் தோல்வியடைய வச்சாங்க. தோல்வி மேல் தோல்வி தழுவிய பிறகும் தென்னிந்தியாவில் இரட்டை இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இது வினோதமாக இருக்கிறது. இங்கேயும் தோல்வியடைய போகிறார்கள். இரண்டாவது, எவ்வளவு பெரிய முரண்பாடு, நேற்றுக்கே சொன்னேன், இது முரண்பாடு உள்ள கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி, என்டிஏ கூட்டணி என்று. அதற்கு உதாரணம், அவர் தேசிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்றாரு. இவர் அதிமுக ஆட்சி அமைக்கன்னு எடப்பாடி சொல்றாரு. இது யாருடைய கூட்டணி? மோடி தலைமையிலான ஆட்சின்றார். மோடி தலைமையிலான ஆட்சின்னா அப்ப பாஜகவின் ஒரு அங்கமாக பாஜக முதலமைச்சர் இங்க வரப்போகிறார்களா? இதெல்லாம் பெரிய கேள்விகள் இருக்கு. லட்சக்கணக்கான கோடிகளை கொடுத்தன்றாருன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, எது கொடுத்தாங்க, வரி பணத்தை கொடுத்தாங்களா? ஏன் இது வரைக்கும் கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை 2300 கோடி 3300 கோடி கொடுக்காம இருக்காங்க? என்ன காரணம்? அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவரு இல்ல, அதுலயும் சொல்றாரு பிரதமர், பழைய காங்கிரஸ் அரசு கொடுத்ததை விட நாங்க 3 மடங்கு கொடுத்திருக்கோம், ரயில்வேக்கெல்லாம் 7 மடங்கு கூட கொடுத்திருக்கோம், ஆனா எங்களை தான் குறை சொல்றாங்கன்றார். உண்மையை உண்மையா சொல்லணும். வரி இன்னைக்கு இந்தியாலேயே ஜிஎஸ்டி கட்டுற மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாடு தான், முதன்மை மாநிலம். எங்களுடைய வரி பணத்தையே திருப்பி சரியா கொடுக்கறதுல எங்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய வேர்வை, எங்களுடைய ரத்தம், தமிழ்நாடு மக்களுடைய வரி பணம், அதை சரியா கொடுக்காம ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க, இழுக்கடிக்கிறாங்க, புறந்தள்ளுறாங்கன்னா எப்படி இதெல்லாம் தாங்கி கொள்வார்கள் தமிழ்நாட்டு மக்கள்? தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு எதிராகவே சிந்திக்கிற பிஜேபி அரசு இதையெல்லாம் சொல்லுவதை யாரும் நம்ப மாட்டார்கள். ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தது நாங்க தான், தடையை விதித்தது அன்றைய காங்கிரஸ் அரசுன்றது பிரதமருடைய குற்றச்சாட்டு. இன்னும் ஒண்ணுதான் சொல்லாம இருக்காங்க, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே பிஜேபி தான் சொல்ல போறாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பிஜேபி இல்லை என்றாலும் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்காருன்னு சொல்ல போறாங்க. பொய்யின் பொருட்டுக்கும் புகழ்பெற்றவர்கள் பிஜேபி தான். அதனால அவர்கள் சொல்லுவதெல்லாம் மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள், யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ கூட்டணி அப்படின்றது பிரதமருடைய ஸ்பீச்சை தாண்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்திருப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கலையா? நாங்க மட்டும் ஒன்று திரண்டு இல்லையா? இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு இல்லையா? இங்க இருந்து யாரையும் அவங்க பிஜேபியோ ஏடிஎம்கோ யாரையும் எடுக்க முடியலையே. சந்தேக கண்ணோட பாக்குறாங்களே அப்படின்றாங்க. எங்க அகில இந்திய தலைமை முடிவு எடுக்கும், அதை பத்தி யாரும் உரி பண்ண வேண்டாம். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை நல்ல முடிவு எடுத்து நல்ல அறிவிப்பு செய்வாங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ. நன்றி திரு செல்வ பெருந்தகை, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. இதே தான் கர்நாடகாவில் சொன்னாங்க, ஆனால் நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்ற வாதங்களை முன் வச்சிருக்கீங்க. பிரதமருடைய குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிரான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதே நேரத்தில் போதை மாநிலமாகிவிட்டது தமிழகம், சிஎம்சி சர்க்கார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை அப்படின்ற தொடங்கி ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது காங்கிரஸ் திமுக அரசு அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் பிரதமர் முன்வைத்திருக்கிறார். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.